மேடம். ஹலோ மேடம். ஹலோ கௌஷிக், உன் ஆளு வெளியில வர. நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? எஸ் மேடம். ப்ளூ ஊசி மயக்கத்துக்கு, ரெட் ஊசி மரணத்துக்கு. ஐ ரிமெம்பர் மேடம். நீ பாட்டுக்கு காதல் மயக்கத்துல மாத்தி போட்டுறாத. டோன்ட் வரி மேடம். காரியத்தில் குறியா இருப்பேன். வேலையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். அவ வந்துட்டு இருக்கா, நான் பேசுறேன் மேடம். பை. புனிதா, இங்க இங்க. போலாமா? போலாம். உட்காரவா? இதுதான் உன்னோட கடைசி டச்சு. என்ன சுந்தரவள்ளி, எதுவும் பிரச்சனையா? அப்பா கிட்ட சொல்லுங்கம்மா. என்னாச்சு? விடிய காலையில ஒரு கனவு கண்டங்க. விடிய காலையிலையா? என்ன கனவு சுந்தரவள்ளி? நான் அப்படியே நடந்து எங்கேயோ போயிட்டே இருக்கேன். திடீர்னு எங்கிருந்தோ நம்ம சுரேகா தான், அம்மா என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறா. நானும் அங்க சுத்தி முத்தி தேடி பாக்குறேன். ஆனா என் கண்ணுலயே அவ படலைங்க. ரொம்ப நேரம் தேடுறேன். அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அந்த அந்த குரலும் மாயமா மறைஞ்சிருது. அவ எனக்கு கிடைக்கவே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அப்படியே நிக்கிறேன். பயமா இருக்குங்க. அப்பா, அம்மா சுரேகாக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு கவலைப்படுறாங்கப்பா. ஏய், ஐயோ சுந்தரவள்ளி, நீ எதுக்கும் கவலைப்படாத. போலீஸ் நிச்சயமா கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. கூடிய சீக்கிரம்னா எப்போங்க? என் பொண்ணு செத்ததுக்கு அப்புறமா? என்ன? ஐயோ, கோர்ட் ஆர்டர் கொடுத்தது 4 வாரங்க. அதுல 2 வாரம் இப்பவே முடிஞ்சு போயிடுச்சு. என் பொண்ணு எந்த திசையில இருக்கான்னு கூட தெரிய மாட்டேங்குது. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. கூடிய சீக்கிரம்னா எப்போ? என் பொண்ணு செத்ததுக்கு அப்புறமா? கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு சுந்தரவள்ளி. அவங்களுக்கு தீவிரமா தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. தேடுறோம்னு இதே பதில தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர அவங்க தேடி கொடுத்த பாட காணோம். இங்கேயும் நம்ம வீட்லயும் என் பொண்ணு விஷயத்துல யாரும் அதுக்காக ஒரு முயற்சி கூட எடுக்க மாட்டேங்கிறீங்க. என்ன பண்றது? ஐயோ, அவங்க தேடிக்கிட்டு தான் இருக்காங்க சுந்தரவள்ளி. அதுவும் ஒரு டீம் கிடையாது, 4 ஸ்பெஷல் டீம் தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. தேடுவாங்க. இப்படியே சமாதானம் சொல்லிக்கிட்டே இருங்க. இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு பொண்ணை காணோன்னு தாய் படுற பாடு உங்களுக்கு எல்லாம் புரியாதுங்க, புரியாது. ஏன்பா, சுரேகா விஷயத்துல நீங்க வேற எதுவும் பண்ண முடியாதப்பா? ஏதாவது டிஜிபி மாதிரி இன்னும் ஏதாவது ஹையர் அபிஷியல்ஸ் இவங்கெல்லாம் தேடின சுரேகாவை கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. அம்மா படுற வேதனை என்னால பார்க்க முடியலப்பா. சூர்யாவும் அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கா மாதவி. சும்மா சூர்யான்னு அவன் என்னத்த பெருசா கிழிச்சிட்டான்? இதுவே அவன் பொண்டாட்டியா இருந்தா உடனே துடிச்சு போய் ஓடி போய் தேடி இருப்பான். ஏதாவது பண்ணி அவளை திரும்ப கூட்டிட்டு வந்திருப்பான். ஆனா இவ கூட பிறந்தவ தானே, அதான் இவ்வளவு அசால்ட்டா இருக்கான். அவனை எல்லாம் நம்பி பிரயோஜனமே இல்லை. அப்பா, அவனை விடுங்கப்பா. உங்களால எதுவுமே பண்ண முடியாதா? முடியாதுன்னு தானே பதில் சொல்லிட்டு இருக்காரு. என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு அவரு தெளிவா சொல்லிட்டாரு. ஐயோ கடவுளே, வீட்டுல இருக்கிற ஆம்பளைங்களும் கைவிட்டுட்டாங்க, போலீஸும் கைவிட்டுருச்சு. இவங்க கிட்ட நான் போராடி பிரயோஜனம் இல்லைன்னு கடவுள் கிட்ட போய் நின்னா கடவுளுக்கு காதை கேட்காது போல இருக்கு. எதுவுமே நடக்கல.
இப்படி எல்லா திசையிலுமே எனக்கு எந்த உதவியும் இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? சுந்தரவள்ளி, தயவு செஞ்சு நம்பிக்கை விட்டுறாத. சீக்கிரமாவே சுரேகா கிடைச்சிருவா. இல்லைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீங்க சூர்யாவை விடுங்க. நீங்க நேர்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம சுரேகாவை பத்தி ஏதாவது விசாரிச்சுட்டு வாங்க.